எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மார்க்கெட் சென்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெச்டிஎஃப்சி எர்கோவில் ஆப்டிமா செக்யூர், நிவா புப்பாவில் ரியஷோ 2.0 இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதோட ஃபீச்சர்ஸ், யூனிக் செல்லிங் பாயிண்ட், அதோட ரைடர்ஸு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது அட்வான்டேஜாக இருக்குது, எது டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா இந்த சேனலில் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ், அப்புறமா இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்கள் யாருக்காச்சும் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் மெயில் ஐடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஒன்ஸ் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண அப்புறமா ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸுமே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ ஆப்டிமா செக்யூர் ரியஷோ 2.0 கம்பேரிசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் வந்து ஹெச்டிஎஃப்சி எர்கோவுக்கு 98%, நிபா புப்பாவுக்கு வந்து 91% இருக்கும். ஸோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 90%க்கு மேலே இருந்தாலே ஒரு நல்ல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ தான். ஸோ வந்து ரெண்டு கம்பெனிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவே இருக்குது. நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி எர்கோவுக்கு 11,500, நிவா புப்பா பொறுத்த வரைக்கும் 10,000க்கு மேலே வந்து டைஅப் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போதுமே வந்து அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டைஅப்பில் இருக்கிறது நல்லது தான். பட் நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். ஜெனரலாக வந்து நம்ம வந்து ஒரு டவுன்லேயோ இல்லை ஒரு சிட்டிலேயோ தான் மோஸ்ட்லி ரெசிடென்ட் ஆகிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 3-4 ஹாஸ்பிட்டல் நம்ம சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் தான் நம்ம ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற அந்த பிராண்ட் வந்து டைப்பில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா 99% வந்து கேஷ்லெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிராண்டுக்கு நீங்கள் போகிறது நல்லது. நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்கர்ட் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து ஹெச்டிஎஃப்சி எர்கோவுக்கு 85% ஆகவும் நிவா புப்பாவுக்கு வந்து 57% ஆகவும் இருக்குது. ஸோ இன்கர்ட் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மொத்தமாக எவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறாங்க, அதில் மொத்த ப்ரீமியத்தில் எவ்வளோ வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த இன்கர்டு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோட அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ ஆப்டிமா செக்யூருக்கு 85 இருக்குது. ஸோ அவங்க கலெக்ட் பண்ணுற ப்ரீமியமில் 85% ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. நிவா புப்பா பொறுத்த வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ணுற மொத்த ப்ரீமியத்தில் ஒரு 57% ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. பட் ஐடியலான வேல்யூ அப்படிங்கிறது 52-70 இருக்கணும். ஸோ அவங்க கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம் அவங்க திருப்பியும் கொடுக்கணும். அதே சமயத்தில் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸும் அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கம்பேரிட்டிவ்லி நிவா புப்பா வந்து இன்கர்ட் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா லாங் ரனில் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ட்ரி ஏஜ் வந்து 18, எந்த ஏஜில் வந்தும் வேணால் என்ட்ரி ஆகிக்கலாம் மேக்ஸிமம். ப்ளஸ் ஒரு வாட்டி நீங்கள் ஒரு சைல்டாக வந்து 3 மந்த்ஸுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி ஆன அப்புறம் அப் டு 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டிபெண்டன்ட் சில்ட்ரனாக இருக்கீங்க, உங்களுக்கு சேலரி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ரியஷோ 2.0 பொறுத்த வரைக்கும் உங்கள் என்ட்ரி ஏஜ் 18, மேக்ஸிமம் லிமிட் வந்து 65 இயர்ஸு. அதுக்கு மேலே வந்து பாலிசிக்குள்ளே நீங்கள் வர முடியாது. சைல்டாக இருக்கிறீங்க அப்படின்னா 3 மந்த்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா டில் த ஏஜ் ஆஃப் 25 வந்து நீங்கள் டிபெண்டன்ட் சைல்டாக இருந்தால் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆப்டிமா செக்யூரை பொறுத்த வரைக்கும் செக்யூர் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கவர் எடுத்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு அந்த கவர் வந்து டபுள் ஆகிடும். அதாவது 20 lakh ரூபியாக மாறிடும் நீங்கள் பாலிசி எடுத்த உடனேவே. ஸோ அதுதான் வந்து இந்த செக்யூர் பெனிஃபிட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த பர்டிகுலர் ஆப்டிமா செக்யூரில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது. ரியஷோ 2.0 பொறுத்த வரைக்கும் வந்து அதை வந்து பூஸ்டர் ப்ளஸ் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அந்த நோ கிளைம் போனஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த நோ கிளைம் போனஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் கவர் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு 2 lakh ரூபி வந்து கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2வது வருஷம் ப்ரீமியம் பே பண்ணும்போது பேசிக் சம் இன்ஷூர் 10 lakh ரூபி வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து கிளைம் பண்ணிட்டு மீதி வச்சுருக்கீங்கல்ல ஒரு 8 லட்ச ரூபாய், அதுவும் சேர்ந்து வந்துடும். ஸோ செகண்ட் இயரில் வந்துட்டு உங்களுக்கு மொத்த கவர் வந்து 18 லட்சம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10x டைம்ஸ் வந்து பிளாட்டினம் வேரியன்ட். அந்த ரியஷோ 2.0 2 வேரியன்ட் இருக்குது, பிளாட்டினம், டைட்டானியம். ஸோ பிளாட்டினத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5x டைம்ஸும், டைட்டானியத்துக்கு வந்து 10x டைம்ஸ் வந்துட்டு சம் இன்ஷூர் இன்க்ரீஸ் ஆகிறது வரைக்கும் இந்த பூஸ்டர் ப்ளஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. ப்ளஸ் வந்து லாக் த கிளாக் அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு வாட்டி 20 வயசில் ஒரு ப்ரீமியம் பாலிசி எடுக்கிறீங்க, ஒரு ப்ரீமியம் சூஸ் பண்ணுறீங்க, கட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிளைமே பண்ணலைன்னா ஒரு 50 வயசு வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருந்தால் கூட அதே ப்ரீமியம் கட்டினா போதும். நீங்கள் 50வது வயசில் எப்போ அதை கிளைம் பண்ணுறீங்களோ அந்த டைமில் அந்த ஏஜுக்கு என்ன ப்ரீமியம் இருக்கோ அது வந்து திருப்பி 50 ஏஜ்லேருந்து நீங்கள் கட்டணும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சராக வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து ரியஷோர் ப்ளஸ் அப்படிங்கிறது, ரியஷோர் ப்ளஸ்ங்கிறது ரீஃபில் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஒரு வருஷத்தில் நீங்கள் எடுத்த மொத்த சம் இன்ஷூர்ட் காலி ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக ரீஃபில் ஆகும். ஸோ அதுதான் வந்து ரீஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க.
ரீஅஷ்யூர் ப்ளஸில் வந்துட்டு இவங்க அந்த ரீஃபில் ஆப்ஷனை வந்து என் நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதுக்கு லிமிட்டே கிடையாது, எத்தனை வாட்டி வேணால் ரீஃபில் ஆகிட்டும் இருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வந்து ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக வந்துட்டு நிவா பூப்பாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸாக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நிவா பூப்பாவில் ரீஅஷ்யூர் 2.0 வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. இப்போ சம் இன்ஷூர்ட்லேருந்து போயிடலாம். ஸோ இந்த சம் இன்ஷூர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 lakh, 10 lakh, 15 lakh, 20 lakh, 25 lakh, 50 lakh, 1 crore, 2 crore வரைக்கும் சம் இன்ஷூர்ட் வந்து ஆப்டிமா செக்யூர்லையும், ரீஅஷ்யூர் 2.0ல வந்து உங்களுக்கு 5 lakhலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10, 15, 20, 25, 50 lakh அப் டு 1 crore வரைக்கும் வந்து உங்களுக்கு சம் இன்ஷூர்ட் கவர் கொடுக்குறாங்க. ரூம் ரெண்ட் லிமிட்டு, ஐசியூ லிமிட்டு, டொமிசிலரி, டே கேர் ட்ரீட்மெண்ட்டு, மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப் டு சம் இன்ஷூர்ட் வந்துட்டு 2 பாலிசிலையும் உங்களுக்கு கவர் ஆகிடும். நான் எப்போதுமே சொல்கிறது, நீங்கள் எந்த பாலிசி எடுத்தாலும் சரி, ரூம் ரெண்டுக்கு இந்த ஐசியூ லிமிட்டுக்கெல்லாம் வந்துட்டு எந்த லிமிட்டுமே இருக்கக்கூடாது, அப் டு சம் இன்ஷூர்ட் கவர் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் டு சம் இன்ஷூர்ட் கவர் ஆகுது. எப்போதுமே பாலிசி எடுக்கும்போது இந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ், ரொபாட்டிக் சர்ஜரி வந்து ஒரு கேட்டகரி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. இந்த டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது 24 ஹவர்ஸுக்குள்ளாடி நீங்கள் ஏதாச்சும் சர்ஜரி பண்ணுறீங்க, மைனர் சர்ஜரிஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து டே கேர் ட்ரீட்மெண்ட்குள்ளாடி வரும். ஸோ அதுவும் என்னெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி டொமிசிலரி அப்படிங்கிறது வந்து நீங்கள் வீட்டில் இருந்து எடுக்கிற ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டல் போகாமல், அதுக்குமே 2 கண்டிஷன் இருக்குது. எய்தர் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பெட் இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட்டே பண்ண முடியாத சிச்சுவேஷனில் தான் வந்து இந்த டொமிசிலரி ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டரோட ரிட்டன் பர்மிஷனோட வந்துட்டு கம்பெனியில் வந்து பர்மிஷன் வாங்கி, அதாவது இன்சூரரோட பர்மிஷன் வாங்கி வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அப் டு சம் இன்சூர் வந்து கவர் ஆகும். ஸோ இது வந்து எல்லாமே கவர் ஆகுறது அப்படிங்கிறது 2 பாலிசிலையுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்டிமா செக்யூரில் வந்துட்டு உங்களுக்கு 50% போனஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் கிளைம் பண்ணுங்கள், கிளைம் பண்ணாமல் இருங்க. ஒரு 10 லட்ச ரூபா கவர் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட் இயரில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணாலும் சரி, கிளைம் பண்ணாமல் இருந்தாலும் சரி, மொத்த சம் இன்ஷூரில் 50% நெக்ஸ்ட் இயர் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் அப் டு 100%. அதாவது 10 லட்ச ரூபா கவர் எடுக்கிறீங்க, ஏன்னா நோ கிளைம் போனஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகும். பட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, டபுள் ஆகிறது வரைக்கும். 10 லட்ச ரூபா கவர் வந்து 20 லட்சம் வர வரைக்கும் தான் அந்த நோ கிளைம் போனஸ் வந்து ஆட் ஆகும். பட் நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்துட்டு ரீஅஷ்யூரில் வந்து 2 வேரியன்ட் இருக்குது, பிளாட்டினம், டைட்டானியம். ஸோ அதில் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5x டைம், 10x டைம் வந்து நீங்கள் கிளைம் பண்ணாத இருக்கிற அந்த சம் இன்ஷூர் கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும். அப்புறமா ரீஃபில் ஆப்ஷன். ஸோ ரீஃபில் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இயரில் வந்துட்டு மொத்த சப்மிஷன் காலி ஆகிடுச்சுன்னா அது ரீஃபில் ஆகிறது. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா பார்ஷியலி இருக்கும், ஃபுல்லி இருக்கும். பார்ஷியலி அப்படிங்கிறது நீங்கள் 10 லட்ச ரூபா கவர் எடுத்து அட்மிட் ஆகும்போது ஒரு 2 lakh ருபீஸ் செலவாயிடுச்சு அப்படின்னா, கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டிஸ்சார்ஜ் ஆனோன்னா திருப்பி அது எகெயின் 10 lakh ரூபாய் ஆகிடும். ஸோ அதை வந்துட்டு பார்ஷியலி ஃபில் ஆகுறதுன்னு அர்த்தம். இதே ஃபுல்லி அப்படின்னா ஒரேடியாக அந்த 10 லட்ச ரூபாயை செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆனோன்னா திருப்பி வந்து ரீஃபில் ஆகிடும். அதான் ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்ஷியலி அண்ட் ஃபுல்லி, அந்த ரீஃபில் ஆன அந்த சம் இன்ஷூர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நீங்கள் அட்மிட் ஆனால் ஒரே டிசீஸுக்காக இன்னொரு வாட்டி அட்மிட் ஆனாலும் செலவு பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் டிசீஸுக்கும் செலவு பண்ண முடியும். ஸோ அதான் வந்து சேம் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசீசஸ். ஸோ அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பெனிஃபிட்டு. பட் இயர்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த ரீஃபில் ஆப்ஷன் வந்து ஆப்டிமா செக்யூரில் வந்து வரும். பட் இந்த ரீஅஷ்யூர் 2.7ல் வந்துட்டு 2.0ல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து இந்த ரீஃபில் ஆப்ஷன் உங்களுக்கு ரீஃபில் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து கம்பேரிட்டிவ் வந்து ரீஅஷ்யூர் 2.0ல் வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்குது. ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சஸ் வந்து அப் டு சம் இன்ஷூர்ட் வந்து 2 பாலிசிலையுமே வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. ஓபிடி வந்து 2 பாலிசிலையுமே கிடையாது. ஓபிடி கவர் நீங்கள் அவுட் பேஷண்ட்டாக வந்து ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்கள்ல, ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டு, ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஃபீவர் இருக்குது, ஸோ அந்த மாதிரியெல்லாம் போகும்போது அந்த மாதிரி கவர் எதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ஓபிடி கவர் வந்து 2 பாலிசிலையும், ஆப்டிமா செக்யூர்லையும் கிடையாது, ரீஅஷ்யூர் 2.0லையுமே இல்லை. டென்டல் கவரை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக இல்லை ஒரு இன்ஜுரி ஆகி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதுக்காக பல் ஏதோ டேமேஜ் வந்து அதனால் எடுக்கிற அந்த டென்டல் ட்ரீட்மெண்ட் தான் கவர் ஆகுமே தவிர, நீங்கள் ரெகுலராக ஒரு பல் வலிக்காக இல்லை ஒரு ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அது வந்து டென்டல் கவராக கன்சிடர் பண்ணப்படாது, அது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ப்ரீ அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை நாள், ஹாஸ்பிட்டல் ஆகி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிற அப்புறமா எத்தனை நாள் அப்படின்னா 60 வந்து ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷனும் 180 days போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அப் டு சம் இன்ஷூர்ட் வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகிடும். ரோட் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பாலிசிலையுமே பார்த்திங்கன்னா அப் டு சம் இன்ஷூர்ட் கவர் ஆகிடும். பட் ஏர் ஆம்புலன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு லிமிட் இருக்குது. அப் டு 5 lakh வந்து ஒரு இயரில் ஒரு இயர் நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்கன்னா அந்த சிங்கிள் இயரில் வந்து அப் டு 5 lakh ருபீ வந்து கவர் ஆகும். பட் அது வித்தின் இந்தியா தான்.
பட் ரேஷோ 2.0 வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு 2.5 லேக் வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணலாம். பட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஆம்புலன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு டாக்டரோட ரிட்டன் லெட்டரோட அந்த பெர்மிஷன் வேணும், எமர்ஜென்சி சொல்லிட்டு அந்த லெட்டர் வேணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு இன்சூரன்ட்டை இன்ஃபார்ம் பண்ணி இந்த ஏர் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கன்சூமபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்டிமா செக்யூரில் வந்துட்டு இன்பில்ட் ஃபீச்சராகவே வந்துடுது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைடர் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. நீங்கள் பாலிசி எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து கன்சூமபிள்ஸ் கவர் ஆகிடும். ரேஷோ 2.0 வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணி நீங்கள் வந்துட்டு ரைடர் எடுக்கணும். ஸோ அந்த ரைடர் பார்த்தீங்கன்னா சேஃப்கார்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்கார்ட் ப்ளஸில் வந்து அதிகமான கன்சூமபிள்ஸ் ஐட்டம்ஸும், சேஃப்கார்ட் அதோட கம்மியான ஐட்டம்ஸும் கவர் ஆகும். ஸோ அதை வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக இண்டிவிஜுவல் பாலிசி நம்ம பார்க்கும்போது அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை நாங்கள் ஆல்ரெடி லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஜோன் வைஸ் கோபே அப்படிங்கிறது வந்துட்டு பர்டிகுலர் ஆப்டிமா செக்யூரில் கிடையாது. நீங்கள் பாலிசி வந்துட்டு 2 ஜோனாக வந்து 2 பாலிசிலையும் வந்து அவங்க டிவைட் பண்ணியிருக்கிறாங்க ப்ரீமியம். ஸோ ஒரு ஜோனுக்கு ஒரு ப்ரீமியம், இன்னொரு ஜோனுக்கு இன்னொரு ப்ரீமியம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மோஸ்ட் ஆஃப் த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து ஜோன் 2ல் தான் வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜோன் 2ல் பாலிசி எடுத்துகிட்டு ஜோன் 1ல் போய்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆப்டிமா செக்யூரை பொறுத்த வரைக்கும் கோப்பே கிடையாது. பட் இங்கே ரேஷோ 2.0ல் நீங்கள் வந்து சிட்டி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மெட்டர்னிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 பாலிசிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டர்னிட்டி கவர் கிடையாது. வெல்னஸ் ப்ரோக்ராம் 2லேயுமே இருக்குது. ஸோ இந்த வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து உங்களோட மொத்த ப்ரீமியத்தோட அந்த பெர்சன்டேஜை வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம். அதுக்கான ஒரு சான்ஸ் தான் இது. அது எப்படின்னா உங்களோட பர்சனல் ஹெல்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக. ஸோ அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அவங்க செர்டைன் டாஸ்க்கு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து இத்தனை ஸ்டெப்ஸ் வந்துட்டு மந்த்லி ஒருத்தர் 28 டேஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், இத்தனை கேலரி வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு சில டார்கெட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஓவரால் ப்ரீமியத்தில் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. அது வந்து 2 பாலிசிலையுமே இருக்குது. ஆனுவல் ஹெல்த் செக்கப் பொறுத்த வரைக்கும் ஆப்டிமா செக்யூரில் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது, ரேஷோ 2.0லையுமே இருக்குது. பட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த சம் இன்ஷூர்ட். ஸோ 5 lakh to 2 crore வரைக்கும், 5 lakh to 1 crore வரைக்கும் வந்து 2 பாலிசியும் இருக்குது இல்லையா, அந்த சம் இன்ஷூர்ட். ஸோ அது அந்த மாதிரி டிபெண்டிங் ஆன் த சம் இன்ஷூர்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆனுவல் ஹெல்த் செக்கப் வந்து டிஃபர் ஆகும். டிடக்டிபிளை பொறுத்த வரைக்கும் 2 பாலிசிலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ப்ரீமியத்தை நீங்கள் கம்மி பண்ணணுன்னு உங்களுக்கு தேவை இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த டிடக்டிபிள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிடக்டிபிள் சூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 25,000 rupees வந்து ஓவரால் 10 lakh rupee பாலிசியில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா 1 yearக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு 25,000 rupees வந்து உங்கள் பாக்கெட்லேருந்து பே பண்ணுறது மாதிரியும், அதுக்கப்புறம் வர எக்ஸ்பென்சஸ் வந்து கம்பெனி பே பண்ணுற மாதிரியும் வந்துட்டு அந்த பாலிசி மாறிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு ஓவரால் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி உங்களை ப்ரீமியத்தை கம்மி பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து 2 பாலிசிலையுமே இருக்குது. டெய்லி கேஷ் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பாலிசிலையுமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்டிமா செக்யூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷேர்ட் அக்காமடேஷன் சூஸ் பண்ணணும், அது ஒரு கண்டிஷன். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 800 per day வந்து மேக்ஸிமம் ஓவரால் வந்து 4,800 rupees வரைக்கும் கொடுப்பாங்க. இது வந்து இன்பில்ட், நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைடர் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. பட் ரேஷோ 2.0ல் வந்துட்டு ஒரு ஆப்ஷனல் கவர் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைடர் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 5 lakh கவர் பண்ணுறீங்கன்னா 1,000 rupees per day, 5 lakh to 15 lakh வந்து 2,000 per day, above 15 lakh rupee நீங்கள் கவர் எடுத்துருக்கீங்கன்னா 4,000 per day வந்துட்டு ஆப்ஷனல் கவர் கொடுப்பாங்க. பட் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். வெயிட்டிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஜெனரலாக இருக்கிற வெயிட்டிங் பீரியட் இருக்குது. இனிஷியல் வெயிட்டிங் பீரியடு 30 days, ஆக்சிடென்ட் தவிர வேறு எதுவுமே வந்து அந்த 30 days கவர் ஆகாது. ஸ்பெசிஃபிக் இல்னஸ் ஃபார் வெயிட்டிங் பீரியட் அது வந்து ஒரு 2 years. ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடும். எக்ஸிஸ்டிங் டிசீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் டிசீஸ் இருக்குன்னா அதுக்கு 3 years வெயிட்டிங் பீரியட். அது 2 பாலிசிலையுமே சேம். ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பாலிசிலையும் வந்து எக்கச்சக்கமான ரைடர்ஸ், யூஸ்ஃபுல்லான ரைடர்ஸ் இருக்குது. நான் இங்கே வந்து ஒரே ஒரு ரைடர் வந்து 2 பாலிசிலையுமே சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு டீட்டெயில்டாக வேணும்னா இண்டிவிஜுவல் பாலிசி வீடியோவும் போய் செக் பண்ணிக்கோங்க. அன்லிமிட்டெட் ரீஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்டிமா செக்யூரில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த ரீஃபில் ஆப்ஷன் அப்படிங்கிறது. அந்த ரீஃபில் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் இயர்லி வந்து நீங்கள் உங்களுக்கு ரீஃபில் நடக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து அன்லிமிட்டட் ரீஸ்டோர் இந்த ரைடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சேஞ்ச் ஆகிடும். பெரிய ப்ரீமியம்லாம் எக்ஸ்ட்ரா கட்ட தேவையில்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட் ரேஷோ 2.0 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ரைடராக நான் பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் டிசீஸாக டயபெட்டிக்ஸோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ இருந்து அப்படின்னா இந்த டிசீஸ் மேனேஜ் அப்படிங்கிற ரைடர் எடுக்கிறதுனால உங்களோட ஓவரால் வெயிட்டிங் பீரியட் வந்து 0 கம்மியாகிடும். ஸோ ஃபஸ்ட் டேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிக்ஸும் ஹைப்பர் டென்ஷன் கவர் ஆகும். அந்த ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன். ஸோ ஓவராலாக ஃபீச்சர்ஸை பற்றின கம்பேரிசன்
ஆப்டிமா செக்யூருக்கும் ரியஷோ 2.0க்கும் இதுதான். ஸோ ப்ரீமியத்தை பற்றின கம்பேரிசனை நம்ம பார்க்கலாம் வாங்க. ப்ரீமியம் கம்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். மேல் வந்து 32, ஃபீமேல் வந்து 28. அவங்களுக்கு ஃப்ளோட்டருக்கு நம்ம கொட்டேஷன் போட்டிருக்கோம். ஸோ இதில் ரைடர் ஆட் பண்ணது வந்து ஸ்மார்ட் செக்யூரில் வந்து அன்லிமிட்டெட் ரீஸ்டோர் ரைடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ரியஷோ 2.0வில் வந்துட்டு இன்பில்ட்டாகவே வந்து அன்லிமிட்டெட் ரீஃபில் ஆப்ஷன் வருது. ஸோ அதை வந்து நான் மேட்ச் பண்ணுறதுக்காக அன்லிமிட்டெட் ரீஸ்டோர் ரைடர் வந்து ஸ்மார்ட் செக்யூரில் எடுத்திருக்கேன். ரியஷோ 2.0வில் வந்து சேஃப்கார்டு ரைடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஸ்மார்ட் செக்யூரில் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாகவே உங்களுக்கு கன்சூமர்ஸ் கவர் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து சேஃப்கார்டு ரைடர் வந்து ரியஷோ 2.0வில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு ரைடர்ஸ் கொடுத்துட்டு கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ஸ்மார்ட் செக்யூருக்கு வந்து 21,776 ருபீஸ் ஆகும். ரியஷோ 2.0க்கு வந்து 14,378 ருபீஸ் ஆகும் இருக்குது. ஸோ இதான் வந்து ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவில் 2 ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரீமியம் வரைக்கும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.